கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலன் தரும் தேவன் எபிசோட் 1573 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக இயேசுவினுடைய பிறப்பும் அவருடைய குணாதிசயங்களும் வெளிப்படுத்தப்பட்டது. இன்றைக்கு உலகத்திலே எத்தனையோ வழிபாடுகளும் தெய்வங்களும் தோன்றியிருக்கிறார்கள், வழிபாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு தெய்வமும் அல்லது தெய்வமாக கருதப்படுகிறவைகளும் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தீர்க்க தரிசனமாக சொல்லப்படவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாகவே, ஏன் ஆதியாகமத்திலேயே இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு குறிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, இயேசுவை பற்றி வேதம் சொல்லுகிற காரியம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. உன் வாழ்க்கையில் அதிசயம் வேண்டுமா, அற்புதம் வேண்டுமா, இயேசுவிடம் வா. உன் வாழ்க்கைக்கு ஆலோசனை வேண்டுமா, தொழிலுக்கு ஆலோசனை வேண்டுமா, வியாபாரத்திற்கு ஆலோசனை வேண்டுமா, இயேசுவினுடைய போதனைகளை கைக்கொண்டு இயேசுவிடத்தில் வா. வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையை பெற வேண்டுமா, வா. அவர்தான் எட்டர்னல் காட், நித்திய பிதாவாய் இருக்கிறவர். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை. சமாதானத்தை கெடுக்கிறவர்கள் குடும்பத்திற்குள்ளே இருப்பார்கள், குடும்பத்திற்குள்ளே வந்து விடுவார்கள், நுழைந்து விடுவார்கள். சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு இன்றைய செய்தி, இயேசு உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இயேசுவை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக வெளிப்படுத்தப்பட்ட காரியமாக, அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் வேண்டுமா? ஆலோசனை வேண்டுமா? சமாதானம் வேண்டுமா? உன் வாழ்க்கையிலே அதிசயங்களை காணப்பண்ண வேண்டுமா? வேதம் சொல்லுகிறது, உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவிடத்தில் வாருங்கள், நீங்கள் அதிசயங்களை காண்பீர்கள். வேத வசனத்தின் அடிப்படையிலே நல்ல ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வீர்கள். சமாதானத்தை உங்கள் வாழ்க்கையிலே தேவன் அருளுவார், இயேசு அருளுவார். சமாதானம் இல்லாமல் வாழ்கிற, சமாதானம் இல்லாமல் இருக்கிற மனிதனே, உனக்காகத்தான் இந்த செய்தி. இயேசு சமாதானத்தை தருகிறவர். நீ வா, இயேசுவிடத்திலே இளைப்பாறுதலை கட்டளையிடுவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.